ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிஃபார்ட் டெக் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்புமே ஏற்றாமல் நம்மளோட லேப்டாப்பு பிசியில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவது எப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோவில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேமின்னு சொல்லியிருக்கும். அதுக்குள்ளே தான் கேம் பார், கேப்சர்ஸு, கேம் மோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கேம் பார் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சர்ஸ்ன்னு இருக்குல்ல, கேப்சர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பேக்ரவுண்ட் ரெக்கார்டிங்னு இருக்குல்ல, இதை வந்து ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து ரெக்கார்டட் ஆடியோ அதுவுமே வந்து டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க ஆனில் இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது மைக்ரோஃபோன் நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா வேணால் பண்ணிக்கலாம். சிஸ்டமோட வால்யூம் வேணும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறமேட்டு ரெக்கார்டட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃப்ரேம் ரேட் அது வந்து 30 FPS இருக்குது, 60 FPS இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ குவாலிட்டி, நம்மளோட ரெக்கார்ட் பண்ணுறதோட வீடியோ குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஹையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹையில் வச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் விண்டோஸ் +G அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ, மூணாவது வந்து கேப்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க. கேப்சர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் +Alt +Print ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இதோட ஷார்ட் ஃபார்மு. இதே நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் +Alt +R. அதிலே உங்களுக்கு மைக் ஆன் பண்ணணும்னா விண்டோஸ் +Alt +M. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து என்னோட ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருச்சு. கேப்சர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. இதுலேயே வந்து மைக் வேணும்னா சொல்லி மைக் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வீடியோஸ்னு இருக்கும். அந்த வீடியோஸ்குள்ளே வந்து வீடியோ கேப்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேவா? கேப்சர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து கடைசியாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? எப்பயுமே வந்து இது வந்து வீடியோஸ்குள்ளே கேப்சர்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே வந்து லைன் பை லைனாக வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம விண்டோஸ் ஸ்க்ரீனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். விண்டோஸ் +G அப்படின்னு கொடுத்துட்டு கேப்சர்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வருது பாருங்கள். கேமிங் ஃபியூச்சர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. மற்ற மொழி நீங்கள் வந்து கேம் விளாடும் போது நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், மைக் ஆன் பண்ணிக்கலாம். இந்த விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் இருக்கும் போதும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இருக்கும்போது மட்டும் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போகிற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். ஓகே, பாய்.